الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إن لكل شيء شرفا يتباهون به وإن بهاء أمتي وشرفها القرآن أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அருளன்பு பண்பிலவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவக்குகிறேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் சர்தாரே தோஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சான்றுகளை உலவாதி பேணி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலக மோமின்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய நல்லருளை நாடி வந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார் நேர்மைய சோதர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நமது மஹல்லாவிலே நடைபெற்று வரக்கூடிய காலை மாலை மக்தப் மதரசாக்கள் ரமலான் மாதத்தினுடைய விடுமுறைக்கு பிறகு நேற்றைய முன்தினம் புதன்கிழமை ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமது மஹல்லாவிலே இருக்கின்ற பிள்ளைகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் முழுமையாக வந்து சேரவில்லை. அந்த பிள்ளைகளை ஆர்வத்தோடு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில், அதுபோன்று நமது மஹல்லாவிலே இருக்கின்ற குடும்ப பெண்களும் பருவ வயதை அடைந்து திருமணம் ஆகாமல் வீட்டிலே இருக்கின்ற பிள்ளைகளும், மதியம் கல்லூரிக்கு செல்கின்ற பிள்ளைகளும் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும், மார்க்க கல்வி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற 6 நாட்களும் காலை 10 மணி முதல் 12 மணி வரை அவர்களுக்காக தனியாக மதரசா நடைபெறுகிறது. மீன்காரத்தினுடைய மதரசாவிலே நாம் எதை எதிர்பார்த்து அந்த மதரசா ஆரம்பித்தோமோ அந்த நோக்கத்திலே பாதி கூட நிறைவடையவில்லை. அதனால் ஜமாஅத்தினர்கள் தன்னுடைய பெண்களை, வீட்டிலே இருக்கின்ற பெரிய பிள்ளைகளை அந்த மதரசாவுக்கு ஆர்வமாக அனுப்பி வையுங்கள். 2 மணி நேரங்கள் முழுமையாக அவர்களால் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் பரவாயில்லை. 2 மணி நேரங்கள் மதரசா நடைபெற்றாலும் கூட உங்களது வீட்டு பெண்களை எவ்வளவு நேரம் கொடுத்து குர்ஆனை, மார்க்க கல்வியை அறிந்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள். அதுபோன்று பெரியவர்களும் யாருக்கு குர்ஆன் ஓத தெரியவில்லையோ அவர்கள் ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்கள். எப்படி முயற்சிக்க வேண்டும் என்பதை பற்றி இடத்திலே வந்து வேண்டுமானால் தனியாக பேசுங்கள்.
ஆக நமது மஹல்லாவில் இருக்கின்ற ஆண்களும் பெண்களும் 100% குர்ஆன் ஓத தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். குர்ஆன் ஓத தெரியாத ஒரு மனிதர் ஒரு குடும்பத்திலே ஒரு மஹல்லாவிலே இருக்கக்கூடாது. அதை வலியுறுத்தித்தான் உங்களுக்கு குர்ஆன் தொடர்பான சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். அது மாதிரி மதரசாவிலே பிள்ளைகளையும் தொடர்ந்து அனுப்பி வையுங்கள். பரவாயில்லை, அல்ஹம்துலில்லாஹ், பரவாயில்லை. ரமலானுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு பரிசு கொடுத்தோம். ஒரு ஆறுதல் பரிசாக நாம் கணக்கு பண்ணிய வகையிலே 175 மாணவ மாணவிகள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் நிறைய இருக்கின்றார்கள். இன்னும் பிள்ளைகள் நிறைய இருக்கின்றார்கள். நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். ஒரு பெண்கள் மதரசாவிலே ஒரு 10 பேருக்குத்தான் நாம் கொடுத்தோம். ஆனால் நிறைய பெண்கள் வீட்டிலே இருக்கிறார்கள். குர்ஆன் ஓதுவதற்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்பாடு நாம் செய்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்குமானால் அதை தொடராக நிஸ்வானாக கூட தொடர்ந்து நடத்த முயற்சி செய்யலாம். உங்களுக்காக இமாமும் நிர்வாகமும் தயார். ஆனால் மக்கள் தயாராக வேண்டும். மார்க்க விஷயத்தை அல்ஹம்துலில்லாஹ் நான் யாரை பேருக்கு போனுக்கெல்லாம் பேசி நமக்கு பழக்கம் இல்லை. நம்ம என்ன சொல்கின்றோமோ மார்க்க விஷயத்துக்கு நிர்வாகம் மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கிறார்கள். ஆனால் மக்களிடத்திலே அந்த ஆர்வம் குறைவாக இருக்கிறது. அக்கம் பக்கத்திலே மஹல்லாக்களை பாருங்கள், எவ்வளவு முன்னேற்றம் ஒரு இடத்திலே. அல்ஹம்துலில்லாஹ் வாரந்தோறும் பயான்கள் வைக்கிறார்கள். மதரசாக்கள் நிஸ்வான்கள் தொடராக செயல்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். பட்டமளிப்பு நடத்துகிறார்கள். பாராட்டுக்குரிய விஷயம்தான். நம்மால் செய்ய முடியாது என்பது அல்ல, செய்வதற்கு மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கின்றது. அதனால வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த பெண்களை அனுப்பி வையுங்கள். ஒரு அரை மணி நேரம் போய் குர்ஆன் ஓதுவதற்கு. குர்ஆன் ஓதட்டும். வாரத்திலே ஒரு நாள் தீனியாத் சொல்லி தரப்படுகிறது. மார்க்கத்தின் சட்டங்களை அங்கு சென்றுதான் கற்றுக்கொள்ள முடியும். வேற எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? உழு செய்கின்றோம், நம்ம உழு செய்கிறோம். உழுவுடைய ஃபர்லு எத்தனை என்பது எத்தனை மக்களுக்கு தெரியும்? உழுவுடைய ஃபர்லு எத்தனை? குர்ஆன் ஓத தெரியாத ஒரு சமுதாயம், மார்க்கத்தினுடைய அடிப்படை சட்டம் கூட தெரியாமல் நாம் உருவாகி கொண்டிருக்கின்றோம். அதாவது எந்த வணக்கம் ஃபர்லாக இருக்கின்றதோ அது தொடர்பான சட்டங்களை அறிந்து கொள்வதும் கடமை. உழுவதற்கு உழு ஃபர்லு. உழு ஃபர்லு என்று சொன்னால் உழுவினுடைய சட்டங்களை அறிந்து கொள்வதும் கடமை. எது ஃபர்லாக இருக்கிறது, எது சுன்னத்தாக இருக்கிறது, முஸ்தஹபாக இருக்கிறது, எதனால் உழு முடியும் யாருக்கு தெரியும்? நம்முடைய உடம்புல ஒரு காயம் இருந்துச்சு, லேசா நம்ம கீறி விட்டோம், லேசா சுரண்டி விட்டா ரத்தம் வந்துருச்சு. இந்த ரத்தம் வந்தால் உழு முடியுமா முடியாது? முடியும் நம்ம சொல்றோம், நண்பர் சொல்றார் முடியும், முடியாது. அந்த ரத்தம் என்பது அந்த இடத்தை விட்டு வலிந்தோடினால்தான் முடியுமே தவிர அந்த இடத்திலே லேசாக இருக்கின்றது, அதே இடத்திலே இருக்கிறது சொல்ல முடியாது. ஒருவர் தொழுகின்றார், தொழுகிற நேரத்திலே சத்தமிட்டு அவர் சிரித்து விட்டார். ஏதோ நினைச்ச ஒரு சத்தமிட்டு சிரித்து விட்டார். ஏதோ ஒரு ஞாபக நண்பரோடு பேசியதோடு தொழுகைக்கு வருகிறார். தொழுகையில சத்தம் போட்டு சிரிச்சுட்டாரு. இந்த நேரத்தில் என்ன முடியும்? தொழுகையும் முடியமாக நாம் நினைக்கின்றோம். ஒழுவும் சேர்ந்து முடியும் நமக்கு எத்தனை மக்களுக்கு தெரியும்? உணவு முடிஞ்ச வச்சு மறுபடியும் அல்லாஹ் தக்பீர் தொழுவோம். ஆனா உணவோடு சேர்ந்து தொழுகை முடிந்துவிடும். தொழுகை முடிந்துவிடும், உணவு முடிந்துவிடும். எதற்கு சொல்ல வரேன்னு சொன்னால், இது மாதிரி அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொள்வது ஒரு முஸ்லிமுடைய கடமை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது கடமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அங்கே ஃபர்து என்ற வார்த்தையை பெருமானார் கூறுகிறார்கள். மார்க்க கல்வி கடமை என்று சொன்னால் அங்கே அறிஞர் பெருமக்கள் எழுதுவார்கள், அதாவது இந்த உம்மத்திலே மார்க்கத்தினுடைய எல்லா சட்டங்களையும் தெரிந்து கொண்டிருக்கின்ற ஆலிம்கள் இருப்பது ஃபர்லே கிஃபாயா. ஃபர்லே கிஃபாயானா என்ன? ஏதோ சில பேராவது இருக்கணும். ஒரு விஷயம் தெரியலன்னா கேட்டு தெரிந்தவர்களுக்கு ஏதாவது சில பேராவது இருக்கணும். சில பேராவது இருந்தால் இந்த உம்மத்துகள் குற்றங்களை விட்டும் என்ன செய்வார்கள்? பாதுகாக்கப்படுவார்கள், குற்றவாளியாக இருக்க மாட்டார்கள். ஆனால் யாருமே இல்லை என்று சொன்னால்
இந்த உம்மத் அனைவரும் குற்றவாளியாக ஆகுவார். இது ஃபர்லி கிஃபாயா. ஆனால் மார்க்கத்தினுடைய அடிப்படை சட்டங்களை அறிந்து கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை. நான் உங்களுக்கு முதல்ல சொன்னது மாதிரி எது கடமையோ, எந்த வழக்கம் கடமையோ, அந்த கடமை தொடர்பான சட்டங்களை அறிந்து கொள்வது கடமை. இப்ப நம்ம நோம்பு வச்சிருக்கோம், வாமிட்டு வந்துருச்சு, நோம்பு முடியுமா? நிறைய பேர் கேட்கிறாங்க. சில பேர் நோம்பு முடிச்சுட்டு போன் அடிக்குது, அதுல வாமிட்டு எடுத்துட்டேன் ஹஸ்ரத், அதனால நோம்பு முடிச்சு எடுத்து தண்ணியை குடிச்சிட்டேன். வாமிட்டு எடுத்தால் நோம்பு முடியாது, ஆனா நீ தண்ணியை குடிச்சதுனால நோம்பு முடியும். என்ன ஹஸ்ரத், நான் உங்களுக்கு போன் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்றது, அதுக்கு என்ன செய்ய ராத்திரி ஆன் பண்ணி வச்சிருக்க முடியும்? தூங்குறதே காலையில கொஞ்ச நேரம் தூங்குறது, நைட் நம்ம எதிர்த்து டைம் சொல்லணுமேங்கிறக்காவே அந்த பயத்திலே தூங்குறது இல்லை. அந்த நேரத்தில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு விட போக ஹஸ்ரத் கூட நோம்பு வச்சு ஹஸ்ரத், பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கமா இருக்கு. இப்ப எதுக்கு சொல்ல வரீங்கன்னு சொன்னால், என்ன செய்யும், சட்டங்களை அறிந்து கொள்வது. அதுக்குதான் என்ன செய்யணும்னா, நம்முடைய வீட்டு பெண்களை மதரசாக்கள் அனுப்பி வைத்தால் தீனியாத்துடைய சட்டம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, வாரந்தோறும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதற்காக ஆலிமாக்களைத்தான் நாம் போட்டு இருக்கிறோம். அது மாதிரி நம்ம பிள்ளைகளை அனுப்பி வைக்கிற நேரத்திலே அந்த தீனியாத்துடைய புக்கில் அழகா எழுதியிருப்பாங்க. நோம்பு வச்சுக்கிட்டு இன்ஜெக்ஷன் போடலாமா? பல பேர் கேள்வி, இன்ஜெக்ஷன் போடலாமா? இது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். பல பேர் கேட்கலாமா, முடி வெட்டலாமா, சேவிங் பண்ணலாமா? அப்ப எதுக்கு சொல்ல வேண்டும் சொன்னால், நான் இதை குற்றமாக சொல்லவில்லை, நண்பர்களாக நாம் பழகின்றோம், நிறைய கேட்கிறார்கள், கேட்கத்தான் சொல்வேன். உங்களுக்கு என்ன விஷயமாக இருந்தாலும் கேளுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுவோம், ஒரு ரிப்ளை பண்ணிடுவேன். ஆனா அதே நேரத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் இருப்பது என்பது தவறுதானே. நான் என்ன சொல்றேன்னா, வாமிட்டு வந்துருச்சு, நோவை குறிச்சுட்டாங்க, ஒரு நோவு வீணா போச்சு இல்லையா? அப்ப மதரசாக்களுக்கு நாம் செல்கிற நேரத்திலே அந்த அடிப்படை விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது, தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதுக்காகத்தான். அப்ப எந்த வணக்கங்கள் நமக்கு ஃபர்தாக இருக்கின்றதோ அது தொடர்பான அடிப்படை சட்டங்களை அறிந்து கொள்வது கடமையாக இருக்கிறது. சட்டங்கள் தெரியாமல், விவரங்கள் தெரியாமல் எந்த வழக்கத்தையும் செய்ய முடியாது. உலகத்துல எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. இப்ப நான் ஒரு கார் ஓட்டுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, டிரைவிங் எனக்கு தெரியும், டிரைவிங் எனக்கு தெரியாம நான் பாடு ஒரு காரை வாங்கி வச்சுட்டு அப்படின்னா ஓட்ட முடியுமா? எந்த இடத்துல எப்படி ஓட்டுறது தெரியுமா? தெரியாது இல்லையா? உதாரணம் சமைக்கிறாங்க, சமையலே தெரியாத ஒரு பிள்ளை எப்படி சமைக்க முடியும்? அப்ப உலகத்திலே எந்த விஷயமாக இருந்தாலும் அது தொடர்பான அடிப்படை சட்டங்களை அறிந்து கொள்வது கடமை. அதை அறிந்து கொள்வதற்காகத்தான் மதரசாக்கள் இருக்கிறது. மதரசாக்கள் இருக்கிறது. ஒன்று குர்ஆனை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. குர்ஆன் தெரியாத ஒரு சமுதாயம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நம்ம என்ன பதில் சொல்வோம்? அல்லாஹ் கேட்கிற நேரத்திலே அதனுடைய வேதத்தை உனக்கு ஓத தெரியுமா என்று அல்லாஹ் கேட்கிற நேரத்திலே ஓத தெரியுமா என்று அல்லாஹ் கேட்க மாட்டால், ஓது என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். ஹதீஸில் அப்படித்தான் வரும். நீங்க என்னதான் வணக்கங்கள் செய்து சொர்க்கவாதியாக நீ ஆகிவிட்டாலும் கூட சொர்க்கத்திலே உங்களுடைய இடத்தை முடிவு செய்வது குர்ஆன். சொர்க்கத்திலே உங்களுடைய இடத்தை முடிவு செய்வது குர்ஆன். ஹதீஸிலே வருகிற ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா மறுமை நாளையிலே சொர்க்கவாதிகளை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்வான். சொர்க்கவாதி என்று தீர்ப்பு செய்யப்பட்ட மக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்வான், இக்ரா வர்தகி வரத்தில் கமா குன்த துரத்தில் ஃபி துன்யா ஃபஇன்ன மன்சிலக இந்த ஆகிர ஆயத்தின் தக்ரவுஹா. குர்ஆனை ஓது, ஓதிக்கொண்டே உயர்ந்து செல். இந்த பூமியில எப்படி ஓதினாயோ அதே போல இங்கே ஓதிக்கொண்டே செல். எந்த இடத்தினுடைய கடைசி ஆயத்தை ஓதி முடிக்கின்றாயோ அதுதான் உடைய தங்குமிடம் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். அப்படி என்று சொன்னால் குர்ஆனில் எப்படி 6666 ஆயத்தில் இருக்கின்றதோ சொர்க்கத்தினுடைய அந்தஸ்தும் 6666 அந்தஸ்துகள் இருக்கின்றது. எந்த அளவுக்கு நாம் மனமாக ஓடுகின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய சொர்க்கத்திலே நம்முடைய இருப்பிடத்தை நாம வைத்துக் கொள்ளலாம். அதனால நம்மால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக நாம் மனனம் செய்ய வேண்டும். மனனம் செய்கிற நேரத்திலே நான் முடிவு செய்ய வேண்டும், ஒரு ஆயத்தை நான் மனனம் செய்தேன் என்றால் என்னுடைய ஒரு அந்தஸ்தை நான் உயர்த்தி கொண்டேன். வாழ்க்கையில உயர்றவங்களா மனுஷன், வாழ்க்கையில உயர்றவங்களா மனுஷன். சென்ற வருஷத்தை விட இந்த வருஷத்திலே நான் பதவியிலே உயர்ந்தால், பணத்திலே உயர்ந்தால், கல்வியிலே உயர்ந்தால் நான் என்ன செய்கிறேன்? போற்றப்படுகிறேன் இல்லையா? அதே மாதிரி மறுமையுடைய விஷயத்திலேயும் நாம் நேற்றை விட இன்றைக்கு நாம் என்ன உயர்ந்திருக்கின்றோம்? அதற்கு உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய வாழ்க்கையிலே நஷ்டமான நாள் என்று நான் எதை நினைப்பேன் தெரியுமா?
குர்ஆன் ஓதாமல் கழிந்த நாளைத்தான் என்னுடைய வாழ்க்கையுடைய நஷ்டமான நாளாக நான் கருதுவேன்பாக சொன்னார்கள். என்னுடைய வாழ்க்கையில நஷ்டமான நாளில் நாம் என்ன சொல்லுவோம்? நம்ம என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு எனக்கு வருமானம் வரல, எதிர்பார்த்தாலும் வருமானம் வரல, எதிர்பார்த்த ஒரு வேலை நடக்கல, நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்னைக்கு நான் சரியில்லை, எதை முகத்துல முடிச்சோம்னே தெரியல, இன்னைக்கு போனதாகி ஒரு உறுப்பினர் என்பதாக நாம் நினைப்போம். அதற்கு பிறகு ஃபாரூக் அவர்கள் கூறுகிறார்கள், எந்த நாள் குர்ஆன் ஓதாமல் எனக்கு கழிந்ததோ அந்த நாளைத்தான் என்னுடைய வாழ்க்கையிலே ஹஸ்ரத் கைசேதத்திற்குரிய கவலை நாளாக நான் கருதுவதாக சொன்னார்கள். அந்த அளவுக்கு அவர் என்ன செய்ய முன்னோர்கள் குர்ஆனோடு தொடர்பு வைத்திருந்தார்கள். அதனால என்ன செய்ய அப்படின்னா இந்த குர்ஆன் என்பது மிகப்பெரிய பாக்கியம். அதாவது நமக்கு இலவசமாக கிடைத்த காரணத்தினால் அதனுடைய அருமை நமக்கு தெரியவில்லை. உலகத்துல எந்த பொருள் நமக்கு இலவசமாக கிடைத்ததோ பெரும்பாலான மக்களுக்கு அதனுடைய அந்தஸ்து தெரியாது. ஏதோ ஒரு சிலர் விலகி இருப்பாங்க, நம்ம அத்தா கஷ்டப்பட்டு இந்த கடையை உருவாக்கினாரு, நம்ம இதை கரெக்டா நடத்தணும், நம்ம அத்தா கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டினாரு, நம்ம அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது விளங்கக்கூடியவர்கள் கம்மியானவர்கள். அதிகமானவர் எப்ப விளங்குவாங்கன்னா அவர்கள் சம்பாதிக்கிற நேரத்துல பணத்தை வந்து செய்யற கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற நேரத்திலே தான் அவர்களுக்கு கஷ்டம் தெரிகின்றது. அதை விட சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் கஷ்டப்படுவதற்கு முன்னால் அதை புரிந்து நடக்கக்கூடியவர்கள் சிறந்தவர்கள். அடி வாங்குவதற்கு முன்னால், திட்டு வாங்குவதற்கு முன்னால் திருந்தக்கூடியவர்கள் சிறந்தவர்கள். அது மாதிரி நமக்கு இந்த குர்ஆன் என்பது நமக்கு பரம்பரையாக கிடைத்த காரணத்தினால் இதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியவில்லை. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை விளங்கி இருந்தார்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தன் திருமறையிலே இந்த குர்ஆனை கூறுகிற நேரத்திலே சொல்வான், ஹாதா திக்ருன் முபாரக்குன், இது பரக்கத்தான உபதேசம் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக், இதை பரக்கத்தாக நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். இது பரக்கத்தான உபதேசம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த வேதத்தை நாம் பரக்கத்தாக இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த குர்ஆன் இறங்கிய காலம் பரக்கத்தான காலம். குர்ஆன் எந்த வீட்டிலே ஓதப்படுகின்றதோ, யாருடைய வாழ்க்கையில் நாம் ஓதுகின்றோமோ அது நமக்கு பரக்கத்தாகத்தான் இருக்கும். வரலாற்றில் எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு அவருடைய வளர்ப்பு தாயான பெருமானாருடைய வளர்ப்பு அன்னையான உம்மு ஐமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்ப்பதற்கு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா ஒரு முறை ஃபாரூக் அவர்கள் செல்கிறார்கள். இந்த உம்மு ஐமன் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயாரான ஆமினாவுடைய அடிமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அவளை அழைத்து கூட அந்த தாயார் போறாங்க. 8 வயசா இருக்கும்போது மதீனாவுக்கு போவாங்க தன்னுடைய சகோதரரை பார்ப்பதற்கு. போயிட்டு என்ன செய்வாங்க, பார்த்து விட்டு வருகிற நேரத்திலே தான் அபுவா என்ற இடத்திலே அவருக்கு உடல்நல குன்றி போய் அங்கே வஃபாத்தாகி விடுகிறாங்க. யாரு? ஆமினா அம்மையார் மூத்தாயிடுறாங்க. அபுவாங்கிற இடம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த அபுவாங்கிற இடத்துல ஆமினா அம்மையார் மூத்தாயிடுறாங்க, அடக்கமிட்டாங்க. அதுக்கு பிறகு தூக்கிட்டு வந்த ஒரு குழந்தையை கொண்டு வந்து வளர்த்து ஆளாக்கி பெருமானாருடைய வஃபாத்துக்கு பிறகு கூட ஹயாத்தாக வாழ்ந்து வரலாம் உம்மு ஐமன் அவர்கள். ஒரு அடிமை பெண்ணாக மட்டும் அவர்கள் இருக்கவில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவ்வளவு அளவுறந்த அன்பு வைத்திருந்தார், ஒரு தாயாகவே இருந்தார்கள். இன்னைக்கு பொதுவா அப்படிப்பட்ட ஒரு வேலையாட்கு கிடைப்பதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சில நண்பர்கள் சொல்லுவாங்க, நல்ல வேலைக்காரனுக்கு நல்ல முதலாளி கிடைக்காது, நல்ல முதலாளியா இருப்பார், நல்ல வேலைக்காரர் இருக்க மாட்டான். இது எங்கிட்ட போனா இந்த ரெண்டு ஒன்னா அமைதிக்கிற ஒரு பெரிய விஷயம் தான். குடும்ப வாழ்க்கையே அப்படித்தான் இருக்கும். கணவர் ரொம்ப சாலிகானவரா இருப்பாரு, அவ வீட்டை வாயை திறந்தானா அவ்வளவுதான். அது சில நேரத்தில் சில பிள்ளைங்க நல்ல பிள்ளைகளா இருக்கு, அது வெளியில போனா சிங்கிளா வர்றான், வரும்போது டபுளா வர்றான். உலகத்துல ஏறுக்குமாறு அமைவதுதான் வாழ்க்கை. அந்த எல்லாமே வந்து ஒன்றாக அமைவது என்பது பெரிய பாக்கியம் தான். உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு அடிமையாக மட்டுமல்ல, அந்த நேரத்தில் அந்த 8 வயசு குழந்தை பெருமானாரை கூட்டி வந்து அழைத்து உதவி செய்யறாங்க அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அழைத்தவர்கள் 6 வயசு, 8 வயசுல அத்துமுத்தில் முத்தாரா 6 வயது. அந்த 6 வயது குழந்தையை கூட என்ன செய்யறாங்க, தூக்கிட்டு வந்து அப்துல் முத்தலிபிட ஒப்படைச்சு அங்கும் பராமரித்தார்கள். அதுக்கு பிறகும் அவங்க பராமரித்து வந்தார்கள். பெருமானாருடைய வஃபாத்துக்கு பிறகு இந்த உம்மு ஐமனை பார்ப்பதற்கு யார் போறா? அபூபக்கர் சித்தீக் உமரே ஃபாரூக் போறாங்க ஆறுதல் சொல்வதற்காக. போன உடனே இவங்க 2 பேரை கண்ட உடனே அவங்க அழுகிறாங்க, தேம்பி தேம்பி அழுகிறாங்க. அபூபக்கர் சித்தீக் உமரே ஃபாரூக் சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழப்பு என்பது
ஃபிராக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி ரசூலுல்லாஹ்வுடைய இறப்பு என்பது எல்லாருக்குமே சங்கடமானதான், எல்லாருக்கும் வருத்தம் தான். வேற என்ன செய்வது? நாம் அந்த விதியை ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும் என்பதாக சொல்றாங்க, ஆறுதல் சொல்றாங்க. அவங்க சொன்னாங்க, நான் அழுவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழப்பு என்பது ஒரு காரணமாக இருந்தாலும் இன்னொரு காரணத்தை நினைத்து நான் அழுகிறேன் என்னவென்று சொன்னால், அந்த வகையினுடைய பரக்கத்தை நாம் இழந்து விட்டோமே என்பதாக சொல்லி அழுதாங்க. அந்த குர்ஆன் இறங்கிய காலம் அவ்வளவு ஒரு பரக்கத்தான காலமாக அவர் சொன்னாங்க. எந்த வீட்டிலே குர்ஆன் ஓதப்படுகிறதோ, எந்த மனிதன் குர்ஆனை ஓதுகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை ஏற்படும் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இந்த வேதத்தை பற்றி கூறுகிற பல இடத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், முபாரக்குன் முபாரக்குன், பரக்கத்தானதாக. நாம் இந்த வர்க்கத்தை விட்டு என்ன செய்கின்றோம்? இந்த உலகம் விஷயத்திலே நாம் ஈடுபடுகின்றோம். எங்கு வேணாலும் நீங்க செல்லுங்கள், குர்ஆனை ஓதிவிட்டு செல்லுங்கள். காலையிலே ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது விட்டு அவருடைய பிள்ளைகளிடத்தில் சொல்லுங்கள், காலையிலே ஃபஜ்ருடைய தொழுகையை விட்டு சூரத் யாசீனை ஓதிவிட்டு நீங்கள் செல்லுங்கள். நீங்கள் கல்வி கூடத்துக்கு சென்றால் கல்வி அல்லாஹ் கொடுப்பான், நீங்கள் பொருளாதாரத்தை நாடி சென்றால் அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுப்பார் என்று சொன்னால், இந்த குர்ஆன் என்பது பரக்கத்தானது. எந்த இடத்திலே ஓதப்படுகிறதோ அல்லாஹ்வுடைய பரக்கத்தை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நமக்கு கொண்டு வரக்கூடியது. அதனால முதலாவது நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது, குர்ஆனை ஓதுவதிலே எல்லோரும் கவனம் செலுத்துங்கள். யாரும் குர்ஆன் ஓத தெரியாது என்பதாக யாரும் சொல்லாதீர்கள். இரண்டாவது செய்தியாக நேராயிடுச்சு. இரண்டாவது செய்தியில் என்று சொன்னால், நம்முடைய முன்னோர்கள் இந்த குர்ஆனுடைய மார்க்கத்தினுடைய கல்வியில எவ்வளவு பெரிய நிபுணத்துவம் வாய்ந்தவராக இருந்தார்கள். நமக்கு இந்த மார்க்க கல்வியில எந்த அளவுக்கு நமக்கு நிபுணத்துவம் வாய்ந்தவராக இருக்கின்றோம் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும். நான் சொன்னது மாதிரி இந்த உழுவை எடுத்துக்கொண்டால் உழுவனுடைய ஃபர்ல் என்ன, சுன்னத்து என்ன, முஸ்தஹப் என்ன, மக்ரூ என்ன, எது முடிக்கக்கூடியது, இது எத்தனை நபருக்கு தெரியும்? நான் உங்களை குறை சொல்லும் நோக்கம் அல்ல, நாம் நண்பர்களாகவே பழகின்றோம். நம்ம முசல்லால இருக்கிற நேரத்தில் இமாமா நிற்கிறவே தவிர வெளியிலே வந்தால் நம்ம எல்லாரும் ஒன்னா சகஜமா தான் இருக்கிறோம். இது இங்க ஒவ்வொருவருடைய உள்மனதை என்ன செய்யறது சொல்லி உள்மனசரிய சொல்லி கேளுங்க. உள் மனதில் நீங்க ஆள் மனதில் நீங்க கேளுங்கள், எந்த அளவுக்கு நமக்கு தெரியும் என்பதாக. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு பெரிய ஞானம் படைத்தவர்களாக இருந்தார்கள். சிறுவர்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவ்வளவு பெரிய ஞானமுடையவர்களாக இருந்தார்கள். வரலாற்றில் எழுதுகிறார்கள், கலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்கள் மக்களுக்கு ஒரு அறிவு செய்ய சொன்னார். அரசர் வந்து செய்வாரு, மார்க்கம் தொடர்பான கேள்வி கேட்க போறாரு, பதில் சொல்லக்கூடியவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் என்பதாக. கலீஃபா ஹாரூன் ரஷீத் நிறைய பரிசு நிறைய செய்வாரு, போட்டி வைப்பார், தீனியாத்துடைய போட்டி நிறைய வைப்பார். அப்ப என்ன செய்யறாங்க, வந்து வர்றாங்க. வந்து வருகிற நேரத்தில் அந்த என்ன செய்யறாங்க, பெண்கள் வந்து சேர்றாங்க. பெண்களுக்கான ஒரு போட்டி அது. பெண்கள் தான் வந்து வர்றாங்க. வந்த உடனே அவர் கேட்டார், எல்லாரும் வந்து உட்கார்ந்து அவர் கேட்டாராம், இப்ப நான் வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போறேன், நான் உட கேள்வி கேட்க போறேன். ஆனா ஒருவர் சொன்ன பதிலை இன்னொருவர் சொல்லக்கூடாது. அவர் தனித்தனியா போட்டி வைப்பார், ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா நிறைய போட்டிலாம் வைப்பாரு. அப்ப பெண்களுக்கான போட்டி, தீனியாத்துடைய போட்டி. அவர் கேட்கிறாரு, என்ன சொல்றாரு, நான் ஒரு கேள்வி கேட்பேன், ஆனா என்ன செய்யணும், ஒருத்தவங்க சொன்ன பதிலை இன்னொருத்தவங்க சொல்லக்கூடாது. அப்படி என்ன செய்யலாம், சொல்லாம இருந்தா எல்லாத்துக்கும் பரிசு கொண்டிருவா. சரி, அவர் கேட்டாரு, ஒரு முஸ்லிம் ஒரு நாளைக்கு எத்தனை ரக்காத்து ஃபர்ல் தொழ வேண்டும் கேட்டார். ஒரு முஸ்லிம் ஒரு நாளைக்கு எத்தனை ரக்காத்து ஃபர்ல் தொழ வேண்டும் சொல்லுங்க, யோசிக்கணும். 17 ரக்காத்து ஃபர்ல் தொழுவோம், 17 ரக்காத்து ஃபர்ல் தொழுவோம். அப்ப ஒரு பெண்மணி எழுந்தாரு, டக்குன்னு சொல்லுங்க 17 என்பதாக. நம்மளே அது கூட யோசிக்கதான் செய்வோம். 17 ரக்காத்து ஓகேயா, ஃபஜ்ருக்கு 2 ரக்காத்து தொழுகிறோம், லுஹருக்கு 4 ரக்காத்து 6 ஆச்சு, அசருக்கு 4 10, மகரிபுக்கு 3 13, இஷாவுக்கு 4 17, 17 ரக்காத்து தொழுவோம், முடிஞ்சு. ஒரு பொண்ணு ஒரு பொம்பளை எழுதிச்சு 17 தொழிச்சு, ஓகே முடிஞ்சு, இதான் பரிசு பிடிச்சு. அடுத்து கேட்டார், ஒரு முஸ்லீம் ஒரு நாளைக்கு எத்தனை ரக்காத்து ஃபர்ல் தொழணும், அடுத்தவங்க பதில் சொல்லுங்க. ஆனா முதல் சொன்னவங்க பதில் சொல்லக்கூடாது. இப்ப நம்மள மாலை யாருன்னா என்ன செய்வோம், ஏங்க ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தான் சொல்ல முடியும், இது எப்படி இன்னொரு ஆன்சர் சொல்ல முடியும், நீங்க எப்படி போய் கேள்வி கேட்டு இருக்கீங்க. நம்ம கேள்வி கேட்டவரை குறை சொல்லுவோம். ஒரு பெண்மணி எந்திரிச்சு டக்குன்னு சொல்லுச்சு 11 ரக்காத்துன்னு சொல்லுச்சு. அரசர் கேட்டார், அரசருக்கு புரியும், அரசர் ஞானம் உள்ளவர்.
11 ரக்காத்தோட உடனே அது என்ன கேட்டாரு, 11 ரக்காத் எப்படி தொழ முடியும்? உடனே சொல்லிச்சு, முசாஃபிராக போகக்கூடியவனுக்கு, வெளியூர் போகக்கூடியவனுக்கு 4 ரக்காத் தொழுதா 2 ரக்காத் ஆயிரும். ஒரு மனிதர் 70 கிலோமீட்டருக்கு வெளியில போறார், 70 கிலோமீட்டருக்கு வெளியில போறார், ஒரு 3 நாள் பயணத்துல போறாருன்னா 4 ரக்காத் தொழு 2 ரக்காத்தா தொழுகலாம், தனியாக தொழுதார். ஜமாத்தா தொழும்போது சேர்த்து தொழுகணும். அவர் இமாமாக தொழ வைத்தால் 2 ரக்காத் தொழு வச்சு அவர் எந்திரிச்சிடணும், முதலே சொல்லிடணும். நான் வந்து முசாஃபிரான இமாமுக்கு 2 ரக்காத் தொழு வச்சு நான் வெளியே போயிருவேன், நீங்க என்ன செய்யுங்க மீதி தொழுன்னு சொல்லிடணும். ஆனா ஜமாத்தோடு தொழுகிற நேரத்துல ஒரு ஃபுல்லா தொழும், தனியா தொழுவா 2 ரக்காத்தா தொழுகணும், முடிஞ்சு. அது சொல்லிச்சு 11 ரக்காத் தொழுகணும். எப்படிமா? அவர் முசாஃபிரா போறவரைக்கும் என்ன செய்யறது, 4 ரக்காத்து 2 ரக்காத் ஆயிரும். அப்ப என்ன ஆச்சு, லொஹர்ல 2 ரக்காத் கட்டு, அசர்ல 2 ரக்காத் கட்டு, மகரிப் இஷாவுல வந்து 2 ரக்காத் கட்டாயிரும். அந்த மகரிபுடைய 3 ரக்காத்தா தொழுகணும், அதை குறைக்க முடியாது. சரியா? அப்ப 6 ரக்காத்து கட்டாயத்துல 11 தானே. அந்த என்ன செய்வாரு, உடனே பரிசு கொடுத்தாரு. எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், ஒரு சாதாரணமான ஒரு பெண்களாக இருந்தாலும் கூட அவ்வளவு பெரிய ஞானம் உடைத்தவராக இருந்தார்கள். நம்முடைய வீட்டு பெண்களுக்கு எந்த அளவுக்கு நாம் இந்த அளவுக்கு நாம் ஆர்வத்தை கொடுத்திருக்கின்றோம். மார்க்கம் தீனியாத்து சம்பந்தமான கிதாபுகளை, புக்குகளை வாங்கி கொடுக்கணும். ஒரு மாதத்துக்கு ஏதாவது ஒரு சில புக்குகளாவது வாங்கி கொடுத்ததை படிக்குமாறு சொல்லணும். எந்த புக்கை படித்தால் அவர்களுக்கு ஞானம் ஏற்படுமோ குறைஞ்சபட்சம் தீனியாத்துடைய புக்குகளை வாங்கி கொடுங்க. அன்வார் சுஃபாவோட வெளியிட்டிருக்காங்க பாருங்க, கிட்டத்தட்ட 6 இருக்குது. அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தாலே அடிப்படை விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய முன்னோர்கள் அந்த அளவுக்கு ஞானம் படைத்தவராக இருந்தார். வரலாற்று நிறைய செய்தி. ஹலிஃபா ஹாரூன் ரஷீத் ஒரு தடவை செஞ்சார் அப்படின்னா, தனக்கு ஒரு பணிப்பெண் தேவை, தன்னுடைய அரண்மனை வேலை செய்யறதுக்கு ஒரு பணிப்பெண் தேவை அறிவிப்பு செய்யறார். 3 பெண்கள் வந்துட்டாங்க. அவர் கேட்டாரு, ஏமா எனக்கு வேலைக்கு ஒரு ஆள் தேவை, 3 பேர் வந்து நிக்கிறீங்களே, நான் யாரை தேர்ந்தெடுத்துக் கொள்வது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்த பிள்ளை சொல்லுச்சு, அந்த அம்மா சொல்லுச்சு, அல்லாஹ் சொல்றா வசாபி கூட சாபிக்கும் உலாயிக்கல் முக்கர்ரபூன், யார் இந்த உலகத்துல நன்மையிலே முந்தி வருகிறார்களோ அவர் முதல்ல சொர்க்கத்துக்கு போவார் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், அந்த ஆயத்தை சொல்லி அடுத்தவங்க சொன்னேன். அல்லாஹ் எங்க என்ன சொல்றான், முந்தி வந்தவங்களுக்கு முதல்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒரு போட்டி வந்தா முதல்ல வந்தவங்க முன்னேறி போயிருப்பாங்க. இப்ப நானா ஃபர்ஸ்ட் வந்தேன், என்னைய சேர்த்துக்குங்க. சரி, நீங்க என்னமா, அல்லாஹ் என்ன சொல்றான், வஜால்நாக்கு உம்மத்த வசத்தா, உங்களை நடுநிலையான சமுதாயமாக ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை பற்றி பெருமையாக சொல்கின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் ரொம்ப கஷ்டமானது. அவங்க ஜகாத் 125 கொடுக்கணும். சரியா? அப்ப என்ன செய்ய, உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் ரொம்ப கஷ்டமானது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் ரொம்ப லேசானது, மது அருந்துவது கூட ஹலாலாக இருந்துச்சு. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த உம்மத்தை முஹம்மதியாவை, இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கத்தை, இந்த உம்மத்தை நாம் நடுநிலையாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சிறப்பாக கூறுகின்றார். ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்ப லேசில நடுநிலையாக ஆக்கியிருக்கிறோம் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப என்ன செய்யறாங்க, அந்த அம்மா சொல்லிச்சு, அல்லாஹ் தஆலா அங்கே நடுவிலே உள்ளதைத்தான் பாராட்டி கூறுகின்றார். இப்ப 2 பேரும் நடுவில் நான் தான் வந்தேன், என்னைய சேர்த்துக்குங்க. யோசிக்கிறார். சரி, நீ என்னவா சொல்ற? அல்லாஹ் என்ன சொல்றான், வலல் ஆகிரத்து கைருல் லக்க மினல் ஊலா, முந்தியதை விட கடைசி சிறந்தது அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், முதல்ல உள்ள இந்த உலகத்தை விட அடுத்து கடைசியில வரக்கூடிய மறுமை சிறந்தது அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த உலக வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால இந்த 2 பேரோட நான் தான் சிறந்த, என்ன வேலைக்கு சேர்த்துங்க. பார்த்தாரு, 3 பேர் ஆயத்தை சொல்லிட்டியே, நான் யாரும் ரிஜெக்ட் பண்றது, 3 பேர் வேலை சேர்த்துக்கிட்டார். எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், அதாவது வேலைக்கு வரக்கூடிய பெண்ணுக்கு கூட ஒரு பணிப்பெண்ணாக சும்மா அரண்மனையை சுத்தம் செய்வதற்கு வந்த சாதாரண பெண்கள், அவர்களுக்கு கூட அவங்க ஞானம் இருந்தது. வரலாற்றில் எழுதுகிறார்கள், பெருமானாசிரிய பேரர் ஹசன் அவர்கள் அவங்களோட ஒரு பெண்ணை வேலை செஞ்சாங்க, ஒரு பணிப்பெண் ஒன்ன வேலை செஞ்சாங்க. அப்படி உணவு என்ன செய்வாங்க, விருந்தாளிகள் வந்திருந்தாங்க. விருந்தாளி வந்திருக்கிற உணவு பரிமாறுகிற நேரத்துல அந்த சால்னா என்ன செய்து, டக்குனு அந்த சால்னா பாத்திர கீழே விழுந்து அந்த விருந்தினர் வேலை பட்டுருச்சு. ஹசன் ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏன்னா நம்முடைய விருந்தினரை வந்துட்டு என்ன செய்வா, இவரை இன்சல்ட் பண்ணிட்டானே, அவங்களை வந்துட்டு என்ன செய்யறா, அசிங்கப்படுத்திட்டானே, அந்த என்ன செய்ய சால்னா கீழே விழுந்து அவங்க மேல எல்லாம் பட்டு ட்ரெஸ் எல்லாம் அசிங்கமா போச்சு. இந்த மாதிரி வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டாலே கோவம் வந்துருச்சு. டக்குன்னு கோவம் ஆயிட்டாங்க. கோவம் வந்தோடனே அந்த அம்மா ஊதுச்சா, ஒரு காலி மீனால் கை, நல்லவருக்கு அடையாளத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க, கோபத்தை கட்டுப்படுத்துவார்கள். நல்லவங்க எல்லாம் கோபம் வராம இருக்காது, கோபம் வரும். கோபப்பட வேண்டிய இடத்துல கோபப்படாதவன் கதைக்கு சமமான சொல்லுவாங்க. ஆனா கோபத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியும். அல்லாஹ் என்ன சொல்றான், காலி மீன கைதுன்னு அல்லாஹ் சொல்றாங்க,
கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுவானோ வந்த கோபத்தை அப்படியே கட் பண்ணிட்டான். அடுத்த அந்த அம்மா நாஸ், நல்லவருக்கு அல்லாஹ் இரண்டாவது செய்தி சொல்லுவான், மக்களுடைய குறைகளை மன்னிக்க கூடியவர்கள் அப்படின்னு மன்னிச்சிடுமா. வல்லாஹி யுஹிப்புல் முஹ்சினீன், உதவி செய்யக்கூடிய அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான்னு சொன்னோட அவங்க சொன்னாராம், நான் ஒரு உரிமை மாதிரி சொன்னாங்க. இப்ப எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அந்த நேரத்தில் கூட சமயோஜிதமாக யோசித்து அவர் கோபப்படக்கூடியவரை கூட அந்த கோபத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு திருக்குறானுடைய ஞானம் அவருக்கு இருந்தது. தொடர் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அடுத்த வாரத்திலே கூறுகிற. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.